ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். மிதுன ராசி நண்பர்கள் ஒரே கலகலப்பு தான். எப்பொழுதுமே எந்த பிரச்சனைக்கும் செவி சாய்க்கிறது இல்லை. அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எப்பொழுதுமே இருக்கும். எப்படி இரட்டை மனநிலையில இருக்கீங்களோ அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு 2 தீர்வு உங்கள்கிட்ட இருக்கும். அதுதான் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு மிக மிக முக்கிய காரணம். ஏன்னா மனசு 2, நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். எப்பொழுதுமே 2 முடிவாக எடுப்பீங்க. எல்லாத்துலேயும் 2ன்னு வரும்போது பிரச்சனையும் 2 வரும். அந்த பிரச்சனைக்கான தீர்வும் 2 வச்சிருப்பீங்க, பிளானும் 2 வச்சிருப்பீங்க. அதனால எதை பற்றியுமே கவலைப்படாதவர்கள், எப்பொழுதுமே வாழ்க்கையில் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் பிரச்சனைன்னு வந்துட்டா கொஞ்சம் சோர்வாயிடுவீங்க. அது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சோர்வு ஒரே மாதிரியாக இருக்கும். சரி, சின்னது தானே, இதுக்கு போய் அழட்டிக்கலாமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஆரம்பத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை வந்தது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் போக போக உங்களுக்கு அது சரியாயிடும். அதற்கான தீர்வுகளை எளிமையாக ஈஸியாக கண்டுபிடிக்கிறவங்க என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும். இந்த நேரத்தில் பல சிக்கல்களில் சிக்கிட்டு இருக்கீங்க. எதுலன்னா தொழிலில். சிக்கல்னா என்ன? ஒரு சரியான முடிவை எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ புது வேலைக்கு போகலாமா அல்லது இருக்கிற வேலையில் நீடிக்கலாமா? புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு தொடங்கலாமா? புது கார் வாங்கலாமா அல்லது கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கலாமா? புது வீடு கட்டலாமா? நிலம் வாங்கலாமா? வெளிநாட்டுக்கு போகலாமா? இப்படி கொஞ்சம் தயக்கத்தோடு குழம்பி போய் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில். அது மட்டும் இல்லை, உங்களை விட்டு உங்கள் கூட இருந்தவங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருப்பாங்க. சுயநலமாக யோசித்து சில காரியங்களை செஞ்சுருப்பாங்க. உங்களுடைய பணத்தை செலவு பண்ணியிருப்பீங்க. அடுத்தது உங்களுடைய பணத்தை கொஞ்சம் இழந்திருப்பீங்க, செல்வாக்கை இழந்திருப்பீங்க, புகழை கொஞ்சம் இழந்திருப்பீங்க, அவமானத்தை சந்திச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 4வது வீட்டில் செவ்வாய் இருந்து சில சிக்கல்களை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் கூட புதனும் இருந்து கொஞ்சம் யோசிக்க முடியாம, எதையுமே சிந்திச்சு செயல்படுத்த முடியாம எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செஞ்சுட்டு நாம செய்யறதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு செஞ்சுட்டு சில சிக்கல்ல இப்ப மாட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. சில சிக்கல் அப்படின்னா பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாகவும் இருக்கலாம். ஒரு 1 லட்ச ரூபா நஷ்டமா இருக்கலாம், இல்லைன்னா 1 கோடி ரூபாய் நஷ்டமா இருக்கலாம். ஒரு சின்ன வேலை பறி போயிருக்கும், இல்லைன்னா பெரிய பதவி பறி போயிருக்கும். இப்படி உங்க சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி சில இழப்புகளை இந்த செவ்வாய் புதனால சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நான் யோசிக்காம செயல்பட்டிருப்பீங்க. எல்லாமே நல்லபடியா நடக்குது, எல்லாமே நல்ல மனசுக்காரவங்க, எல்லாமே உண்மையா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு இன்னைக்கு சூழ்ச்சி வலையில சிக்கி உலகத்தை புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா எந்த அடிதடி சண்டைக்கும் போறதில்ல, ஆனா வந்த சண்டையை விடுறதில்ல. கோபம்னு வந்துட்டா அது சூறாவளி புகம் தான், தடுக்கவே முடியாது. அதே நேரத்தில் முயற்சி அப்படின்னா நெருப்பு மாதிரி இருப்பீங்க, சிங்கம் மாதிரி இருப்பீங்க. முயற்சியில் எந்த வேலை உங்ககிட்ட கொடுத்தாலும் அதை உசுர கொடுத்தாவது முடிக்கிறதுல கெட்டிக்காரர்கள் நீங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானம் யாரு? சூரியன். எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு ஜெயிச்சே ஆகணும். அதுதான் உங்கள் குணம், உங்கள் மனம். இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கிற வரமும் அதுதான். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சூரியன் எங்க இருக்காரு? இப்ப அதே 5வது வீட்டில் இருக்கார். சூரியன், செவ்வாய், புதன் எல்லாம் உங்க கூடவே இருக்கார். அதனால எங்கேயுமே உங்களால ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோட செயல்பட்டு இருக்க முடியாது. நிறைய பேர் உங்களை சோதிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா உங்களது பொறுமையை சோதித்திருப்பார்கள். சூழ்நிலை உங்களுக்கு எதையுமே பேச முடியாம, செய்ய முடியாம, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம கட்டுண்டு கிடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. காயம்பட்ட சிங்கம் மாதிரி கட்டுண்டு கிடக்குறீங்க. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட வலையில சிக்கி. இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது உறவுகளால இருக்கலாம், அடுத்த மனிதர்களால இருக்கலாம், அல்லது சூழ்நிலையால இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு சூழ்ச்சி வலையில பின்னப்பட்டு இந்த காலகட்டத்துல செய்வதறியாது, வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் பிரபஞ்ச விதி இந்த காலகட்டத்தில். அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக சொன்னதை இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொடுத்து வைத்தவர்கள். இந்த வீடியோவை பார்க்க வந்துட்டீங்கள, அதனால நீங்க கொடுத்து வைத்தவர்கள். இந்த பிரபஞ்சமும் இந்த கிரக அமைப்புகளும் அந்த ஈசனும் உங்ககிட்ட சொல்ல வந்ததை நான் சொல்ல வந்திருக்கேன். அதாவது அவர்களுடைய ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல சொன்னாங்களோ இந்த மூவரும், அதாவது பிரபஞ்சம், கிரகங்கள், ஈஸ்வரன், இந்த 3 பேரும் என்ன சொல்ல வந்தார்களோ அதை
உங்ககிட்ட சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்ன கொஞ்சம் அனுமதிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இதை தொடர்றேன். அந்த விதிக்கே பாடம் சொல்லக்கூடியவர்கள், அந்த விதியவே திரும்பி ஓட வைக்கக்கூடியவர்கள். பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள எப்படி இங்க என்ன தெரியுமா, நீனா நானா? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு புலி குகைக்குள்ள தள்ளி விட்டா, ஒரு சிங்க குகைக்குள்ள தள்ளி விட்டா, அல்லது ஒரு போராட்ட களத்தில் மிருகங்கள் சூழ்ந்திருக்கும், குள்ள நரிகள் சூழ்ந்திருக்கும், கொடூரர்கள் சூழ்ந்திருக்கும் ஒரு போராட்ட களத்துக்குள்ளார உங்களை தள்ளிவிட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? என்ன செய்யறதுனே தெரியல. ஒரு 40 வயதுக்கு மேல உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும், அனுபவம் இருக்கும். ஆனா ஒரு 18 வயது, 20 வயது, 25 வயது திசை தெரியாத காட்டுக்குள்ளார விட்டது மாதிரி, மிருகங்களின் கூடாரத்துக்குள்ளார விட்டது மாதிரி செய்வதறியாமல் திகைச்சு போயிருக்கீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை இப்ப தாக்கி சின்ன பின்னமா ஆக்கி வச்சிருக்கும். ஒரு நோயா இருக்கலாம், பெரிய வேலை மிஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு தொழில பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், ஒரு விபத்தால முடங்கி போய் வீட்டில் இருக்கலாம், அல்லது சூழ்ச்சி வலையால் பின்னப்பட்டு கோர்ட்டு கேஸு ஜெயில் இப்படி கூட முடங்கி இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்து வீட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாகி செய்வதறியாமல் இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்க. அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பின செய்தி என்ன தெரியுமா? யாம் இருக்க பயமேன், அந்த சரவணன் இருக்க பயமேன், முருகபெருமான் இருக்க பயமேன் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்குமா? பாதி பயம் போயிருக்கும். உண்மைதானே? அதாவது எதற்கும் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய தற்காப்புக்கு உங்கள்கிட்ட ஆயுதம் இருக்கு. எந்த ஆயுதம்? ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், எதற்கும் தளராத மனம். உங்ககிட்டே அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு அந்த ஈஸ்வரன் சொல்லி அனுப்பியிருக்கிறார். உங்களுடைய ஹீரோ வந்து விட்டார், புது அவதாரம் எடுத்து விட்டார். இனி நடக்கிறத அந்த ஆண்டவனால் கூட தடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவனிட்ட கட்டளை அது. கொடுத்த வரத்தை ஆண்டவனாலும் மீற முடியாது தானே. அந்த ஆண்டவனே உங்களுக்கு கட்டளை இட்டு விட்டார். உங்களுடைய எதிரிகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் துரோகத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு காலம் வைத்தாகிவிட்டது. முடிவு வந்துருச்சு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிங்க. இதுக்கு மேல என்ன செய்யணும்? உங்களுடைய ஆட்டம் மிக மிக இங்க முக்கியம். ஏன்னா களத்துல இருக்கிறது நீங்க தான். உங்களை காப்பாத்துறதுக்கு இன்னொரு ஹீரோ இங்க வரமாட்டார். உங்க படத்துக்கு நீங்க தாங்க ஹீரோ. புரியுதுங்களா? அப்ப உங்க ஹீரோ யாரு? தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஹீரோ புது அவதாரம் எடுத்து வந்து விட்டார் அப்படின்னு. அந்த ஹீரோவே நீங்க தாங்க. யாரு? நீங்க தான். உங்களுக்கு ஹீரோ, உங்க வீட்டுக்கு ஹீரோ, உங்க குடும்பத்துக்கு ஹீரோ, உங்க கணவன் மனைவிக்கு ஹீரோ, உங்கள் பெற்றோர்களுக்கு ஹீரோ, உங்கள் எதிரிகளுக்கு ஹீரோ, துரோகிகளுக்கு ஹீரோ. இந்த உலகத்துக்கே நீங்க தான் ஹீரோ. அப்ப அந்த ஹீரோவை தோற்கடிக்க முடியுமா? எப்படி சினிமாவில் ஹீரோ எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும். ஹீரோ எந்த தவறு செய்தாலும் ஹீரோ பக்கம் நியாயம் இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அங்க யார் ஜெயிக்கிறது? ஹீரோ தான். அப்போ உங்களுடைய முடிவை நீங்களே தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க. அப்போ உங்களால உங்க படத்துல, அதாவது இந்த வாழ்க்கை வெற்றி சரித்திரத்தில் ஜெயிக்க முடியும். எப்பா ஹீரோ நீங்க தாங்க. உங்களுக்கு இன்னொரு ஹீரோ தேவையில்ல, இன்னொரு ஹீரோ வரவும் மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்கவுங்க ஹீரோ தான். அவங்கவுங்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. இங்க நடக்கிற ஓட்டப்பந்தயத்துல, இங்க நடக்கிற ஒரு போர்ல, இங்க நடக்கிற கேம் அவங்கவுங்க தான் ஜெயிப்பாங்க. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இந்த உலகத்துல யாரும் பிறக்கல. உங்களை ஜெயிச்சு நீங்க வெற்றி வகை சூடுறதுக்காக இங்க யாரும் உழைக்கல. எல்லாருக்குமே ஒவ்வொரு கஷ்டம், ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு முயற்சி, ஒவ்வொரு அதிர்ஷ்ட வாழ்க்கை. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கைய தூக்கி நிறுத்துறதுக்கு உங்களால தான் முடியும். இங்க எந்த ஹீரோவும் வர போறதில்ல. உங்களுக்கு ஹீரோ நீங்க தான். இனிமே என்ன பண்ண போறீங்க? சொல்லி அடிக்க போறீங்க. சொல்லி அடிச்சேன் அடி, அடிச்சேன்னு நெத்தி அடிதான் அடி. அடிப்பீங்களா? இனிமே தலை தெறிக்க ஓடணும். யாரு? எதிரிகளோ துரோகிகளோ அல்ல, உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள். ஏன்பா நேத்து என் வேலை போயிடுச்சு, நீங்க கூலா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்க, சரிதானே? ஏன்பா நேத்து எனக்கு 1 லட்சம் நஷ்டம் ஆயிடுச்சு, நீங்க உங்களால முன்னேற முடியும், உங்களால ஜெயிக்க முடியும்னு கதை விட்டுக்கிட்டு இருக்க, சரிதானே? ஏன்பா நேத்து விபத்தாயி ஒரு காலில் காயம் அதிகமா இருக்கு, இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், நீ போய் எழுந்து நடந்து ஓடுங்க அப்படின்லாம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்க, சரிதானே? ஏப்பா நேத்து தான் குடும்பத்துல பிரச்சனை நடந்து என் பொண்டாட்டி இல்லைன்னா என் கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க,
இப்போ போய் நல்ல காலம், அதிர்ஷ்ட காலம், யோகம் வரப்போகுதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க சரிதானே? அப்படித்தானே சொல்ல வரீங்க? எது எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் சூசகம் என்ன, இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் சொல்வது என்ன? இது ஒரு புதையல் மாதிரி. நீங்க ஜெயிக்க போறீங்க. நீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து, இப்ப இருக்கிற இந்த கண்டத்திலிருந்து, இந்த வாழ்வா சாவா போராட்டத்திலிருந்து வெளியில வர போறீங்க அப்படின்னு சொல்றது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலை, இந்த கிரக அமைப்புகளுடைய வேலை. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதைத்தான் சொல்ல வராங்க. இப்ப கடல்ல ஒரு நீச்சல் போட்டியில் கலந்துக்கிறீங்க. அப்ப என்ன செய்வாங்க? பாதுகாப்பு கருவிகள் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இல்லையா? அதுபோலத்தான் இந்த களத்துல உங்களை தள்ளிவிட்ட அந்த இறைவனே உங்களுக்கான பாதுகாப்பாக தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தளராத மனதையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். அதைத்தான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்க, என்ன விஷயம்? எப்படி எங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? மேட்ருக்கு வாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த காலகட்டத்தில் நான் இப்போ பேசுகிற இந்த நிமிஷம் ஒரே வீட்டில் 4 கிரகங்கள் உட்காந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையை எப்படி தூக்கி நிறுத்துறது, இவங்க பிரச்சனையை எப்படி தீர்க்கறது, இவங்க குடும்பத்தை எப்படி சேர்க்கறது, இவங்களுக்கு எப்படி நல்ல வேலை கொடுக்கறது, இவங்க தொழிலில் எப்படி லாபத்தை கொடுக்கறது, இவங்களுக்கு இப்போ என்னென்னலாம் தேவை, அதெல்லாம் எப்படிலாம் கொடுக்கலாம், மிகப்பெரிய பயங்கரமான ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் 4 கிரகங்கள் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 4 கிரகங்கள் என்னென்ன? அதாவது சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகமும் ஒரே வீட்டில் கூடி மிகப்பெரிய மீட்டிங். ஃப்ளாஷ் நியூஸ் தான். இப்போ டிவிலலாம் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸை விட பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த பிஜிஎம் இருக்க நம்மளை மிரட்டி விட்டுரும். என்னமோ ஏதோன்னு போய் பார்ப்போம். அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிடும் நம்மளை. அந்த மாதிரி யோசிச்சிங்க. இந்த 4 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எப்படியெல்லாம் தூக்கி விடலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்திருக்கு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை பாசிட்டிவாகவும் எடுக்கலாம், நெகட்டிவாகவும் எடுக்கலாம் இல்லையா? இப்போ இந்த 4 கிரகம் உங்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்கு, நல்லது ஏதாவது செய்யலாமா அப்படின்னு முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன், பாசிட்டிவாக சொல்கிறேன். இதே நெகட்டிவாக சொல்லலாம். இந்த கிரகம் உங்களை சோதிக்க வந்திருக்கு, உங்கள் குடும்பத்தில் பிரச்சனையை உருவாக்க வந்திருக்கு இப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம். அதுதான் நம்ம வாழ்க்கையில் எந்த நிமிஷத்தையும் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். பாசிட்டிவாக எடுத்துக்கிறவங்க மூளை டக்குன்னு சுறுசுறுப்பாகிடும், நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை வந்துடும், அவங்க நல்ல பாதையவே தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். அங்கே முன்னேற்றம் எப்படி இருக்கும்? வெற்றி சரித்திரத்தை எழுதும். அதே நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிந்தனையெல்லாம் தப்பாகவே யோசிக்க தோணும், எடுக்கிற பாதையும் தப்பாகும், யாரையும் நம்ப மாட்டீங்க, குறுக்கு வழியில் மூளை வேலை செய்யும், அது பிரச்சனையை கொண்டு போய் கொடுக்கும். அதனால் நெகட்டிவாக எந்த விஷயத்தையும் எடுக்காதீங்க. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்கிறேன். இந்த 4 கிரகங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆனால் நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போம். அப்போ இந்த 4 கிரகங்களும் சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன், இந்த 4 கிரகங்களும் உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்தத்துக்காகவே வந்திருக்கு. சூரியன் 4வது வீட்டில் இது வரைக்கும் இருந்தார், இப்போ எங்கே இருக்கார்? 5வது வீட்டிற்கு வந்திருக்கிறார். உங்களது கௌரவத்தை, உங்களது குடும்பத்தை, உங்களது சந்ததியினரை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறதுக்கு, செயல்பட வைக்கிறதுக்கு, எல்லாத்துலேயும் துணிச்சலை கொடுக்கறதுக்கு இப்ப அந்த 5ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். என்ன நீங்க முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா, வேகத்தோட, விவேகத்தோட, தைரியத்தோட, புத்திசாலித்தனத்தோட இனிமே எதையுமே சிந்திக்க போறீங்க. இந்த உலகத்தையே புரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்க இது வரைக்கும். இப்ப அதை சரியா, அதாவது இது வரைக்கும் பாடம் படிச்சது மாதிரி அதை இனிமே பயன்படுத்த போறீங்க. நீங்க கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் இந்த காலகட்டத்தில் காட்ட போறீங்க. முக்கியமா பொதுவாகவே மிதுன ராசி நண்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் வாழ்க்கையிலேயே. ஏன் அப்படி சொல்றேன்னா, தொழில் ஸ்தானாதிபதி குரு, தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு இருந்தாலே என்ன நடக்கும், என்னங்க மாற்றம் வரும் அப்படின்னா, எங்க நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும், உங்களுடைய துறையில நீங்க பெருசா உயர்வீங்க, பெரிய பதவியில இருப்பீங்க, பெரிய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பீங்க, பெரிய புகழை உங்க வாழ்க்கையில நீங்க தேடிப்பீங்க. அதுதான் குருவின் காரகம். உண்மையா கொடுத்து வைத்தவர்கள் யாராரு தெரியுமா? மிதுன ராசி நண்பர்களும் மீன ராசி நண்பர்களும் 2 பேருக்குமே 10வது வீடு குருவா வரும். இருக்கிற கிரகத்திலே சுப கிரகம் குரு. உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வேலை கிடைக்கல, தொழில் கிடைக்கல, தொழில லாபம் கிடைக்கல, பொருளாதாரத்தால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இங்க நம்புறதுக்கு இல்லை. ஆனா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வர்றது எது அப்படின்னா, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்.
அப்பதான் அவங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கலாம், யாருக்கிட்ட எச்சரிக்கையா இருக்கலாம், யாருக்கிட்ட பழகலாம், எதை நீங்க முன்னுரிமை கொடுக்கலாம், எடுத்துக்கலாம், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப கணவன் மனைவி ஸ்தானம், தொழில் ஸ்தானம், இதுல கொடுத்து வைத்தவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்கள் ரொம்ப சேஃபா இருக்க வேண்டியது அப்படின்னா யாருக்கிட்ட தெரியுமா? அண்ணன் தம்பிகள்கிட்ட, அக்கா தங்கச்சிக்கிட்ட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எப்பொழுதுமே இன்னைக்கு நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நாளைக்கு சண்டை போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரல அப்படின்னா உங்களுக்கு துணையா இருப்பாங்க, அவங்களுக்கு கஷ்டம் வந்ததுன்னா உங்களை எதிர்ப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காது. இது மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் எழுதப்படாத விதி. அப்போ இங்கே பிரச்சனை எது அப்படின்னா, ஒன்று அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சகோதரர்களால, பங்காளிகளால. அடுத்தது கடன். கடன் கண்மூடித்தனமாக வாங்குவீங்க, கடனை அடைக்கிறதுக்கு படாத பாடுபடுவீங்க, ஆனால் அடைச்சிருவீங்க. இங்கே தான் குரு வேலை செய்வார், அற்புதமாக வேலை செய்வார். கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் கடன் வாங்குவீங்க. ஆனால் கண்மூடித்தனமாக கடன் வாங்குவீங்க, பெரிய பெரிய கடனாக வாங்குவீங்க. அதை அடைக்கும் போது பெரிய கஷ்டப்படுவீங்க. அடுத்தது கொஞ்சம் விபத்து, திடீர்னு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். பயணத்தில், மிஷினரியில், அதாவது வேலை செய்கிற இடத்துல, ஆயுதத்தை கையாளும் போது, உயர்ந்த இடத்துக்கு போகும்போது, அல்லது நீரில் இருக்கும்போது, தண்ணியில் இருக்கும்போது, வாகனத்தில் பயணம் செய்யும் போது இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுபோல் திடீர்னு நோய் வரும். நம்ம மிதுன ராசி நண்பர்களுக்கு நோய் எப்படி வரும், எங்கேருந்து வரணும்லாம் தெரியாது. ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும், உடம்புல ஒரு சின்ன கட்டி வந்தாலும் சரி, ஒரு காயம் இருந்தாலும் சரி, ஒரு நெஞ்ச வலிக்கிறது மாதிரி அல்லது உள்ற ஏதாவது வலிக்குது அப்படின்னாலும் அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. அதிகபட்சம் அதுக்கு ஒரு வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அது நீடிச்சுது அப்படின்னா ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. நண்பு மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த 3 விஷயம் மட்டும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னா, மற்றபடி வாழ்க்கையில், அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய பணம், புகழ் இதெல்லாம் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த 4 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னால ஒரே வீட்டில் இருந்தால் பல குழப்பங்கள் வரும், ஆனால் தெளிவு கிடைக்கும். வேகமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. ஒரு ஆதிக்க குணம் வரும். இந்த நேரத்தில் உயர் பதவியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு தானாகவே பதவி உயர்வு வரும். அரசு துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு திறமை வெளிப்பட்டு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு. அதாவது குடும்ப கௌரவத்தை இப்படி தான் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க. ஏன்னா சூரியனும் செவ்வாயும் ஒன்றா இருந்தாலே எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க, எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கணும். அதுதான் வேலை தேடி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு எனர்ஜி இருக்கும், அதை பார்த்துட்டே வேலை கொடுத்துருவாங்க. தொழில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கஸ்டமர்லாம் உங்கள்கிட்ட தான் வாங்கணும், ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிப்பாங்க. காதலிக்கிறீங்க, ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மறுக்கவே மாட்டாங்க அந்த காதலை. அதாவது ஒரு பவர், ஈர்ப்பு, ஒரு தன்னம்பிக்கை, எனர்ஜி, ஒரு ஒளிவட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். ஒரு வேகம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நான் 3 சொன்னேன் அந்த விஷயமும், இன்னொரு விஷயமும் இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் மேலே ரொம்ப ஈர்ப்பு அதிகரிக்கும். ஏன்னா 12ஆம் வீட்டில் இப்போ சுக்கிர பகவான் இருக்கிறார். செலவு, விரயம் எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கண்மூடித்தனமா காதலிப்பீங்க, காமத்தால மனநிலை பாதிக்கப்படுவீங்க, அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு துணிஞ்சிருவீங்க. இங்க அதுக்காகவே புத்தியை யூஸ் பண்றது மாதிரியான வாய்ப்புகளும் அந்த சூழ்நிலையை அமைஞ்சிரும். எதுவுமே தோணாது, எதுவுமே ஓடாது, வேலை எதுவுமே ஓடாது. எந்நேரமும் அதே சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில், அந்த 4ஆம் வீட்டில் சுக்கிரன். ரொம்ப ஒரு பொண்ணுக்காகவோ அல்லது ஒரு ஆணுக்காகவோ சொத்து, சுகம், வாகனம் இதெல்லாம் இழக்கிறதுக்கு அல்லது விற்கிறதுக்கு, அடமானம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. தன்னிலை மறந்துடுவீங்க. மற்றபடி நீங்கள் ஜெயிக்க முடியும், உங்களால் இந்த சூழ்நிலையை கடக்க முடியும். மிதுன ராசினால விகடகவி, அதனால கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாகவே ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்கிட்ட உண்டு. பொதுவாகவே நான் எதிர்மறையாக அதிகமாக யோசிக்கவே மாட்டேன், நேர்மறையோடு தான் நான் யோசிப்பேன். என் வாயிலிருந்து முடியாதுன்னு வார்த்தை வராது. முடியாமல் போனாலும் முதல் வார்த்தை முடியும்னு தான் சொல்லியிருப்பேன். அது பொய்யா இருக்கும் தானே அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னால் ஒரு விஷயம் தப்பாக போகலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நடக்கும், முடியும், முயற்சி செய்யலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிட்டாலே 90% அது வெற்றியை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த இடத்துல நம்ம தோக்குறோம் அப்படின்னா, நாம் தோக்கிறதுக்கான இடம் எங்க? அடுத்தவங்க யாரோ ஜெயிச்சிருக்காங்க, அப்போ அவங்களுடைய கிரக அமைப்பு நம்மை விட பலமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
நம்ம எந்த இடத்துல தோக்குறோம், யாரால தோக்குறோம், எந்த சூழ்நிலையில் தோக்குறோம் அப்படின்னா அந்த கிரக அமைப்பு நாம முயற்சி பண்ணதை விட, நாம யோசிச்சதை விட, நம்முடைய கிரகத்தை விட அந்த கிரக அமைப்பு எதிர் தரப்பினருடைய அல்லது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு மனிதர்கள் அல்லாத சூழ்நிலை எதிரிகளாக இருக்கலாம். அந்த கிரக அமைப்பு பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை அதிகபட்சம் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா 99% முடியும்னு ஆரம்பிக்கிற விஷயமோ, முயற்சி பண்ணுற விஷயமோ, தன்னம்பிக்கையோட செயல்படுற விஷயமோ கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும். அப்போ தோல்வியில் முடியுது அப்படின்னா அது தோல்வி கிடையாது, வெற்றி கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால என் நண்பு மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியன், செவ்வாய், சந்திரன், புதன் இவங்கெல்லாம் 7ஆம் பார்வையாக 11ஆம் வீட்டை பார்க்குறாங்க, லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க. இந்த ஒரு மாதத்துக்கு பல விஷயத்தில் நீங்கள் லாபத்தை பெறலாம், பணத்தெல்லாம் நிறைய சம்பாதிக்கலாம். இல்லைன்னா அதற்கான முயற்சியை பண்ணுங்க. லட்சக்கணக்கில், கோடி கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் பெறலாம். எதற்குமே துணிஞ்சு செயல்படுங்க. நான் சொன்னல ஆரம்பத்தில் குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னு, எல்லாத்துலேயும் தெளிவு அடையக்கூடிய, தெளிவுபட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. தெளிவு வந்துடும், இதுதான் விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியான வழியை கண்டுபிடிச்சிருவீங்க. அது தெரிஞ்சதுன்னா இவ்வளவுதானா, இதுக்கா இந்த பிரச்சனை பெருசாக தெரிஞ்சுது, அல்லது பெருசாக ஆக்கணும், அல்லது ரொம்ப வருத்தப்பட்டோம், எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணணும், கடன் வாங்கணும், இப்படி ஒரு சின்ன பிரச்சனையால் உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாறி இருக்கும். அது எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம், சரி செய்ய முடிகிற விஷயம்தான் அது. மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. பிரிந்திருந்த கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகள், பெற்றோர்கள் இவங்கெல்லாம் ஒன்று சேர போகிறாங்க. அதுபோல் கொஞ்சம் உங்களுடைய முயற்சி இனிமே புத்திசாலித்தனமாக இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். எதுக்குமே இனிமே ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா அது வெற்றியில் முடியும். இனிமே எதிரிய உங்களுடைய கோபத்தாலும், உங்களுடைய விவேகத்தாலும், உங்களுடைய உடல் வலிமையாலும் எதிர்க்க மாட்டீங்க. எப்படி எதிர்ப்பீங்க? அறிவாலும், தந்திரத்தாலும், உங்களுக்கு இருக்கிற அந்த நேர்மையாலும் இனிமேல் நீங்கள் எதிரிகளை எதிர்க்க போறீங்க. கடனை எப்படியெல்லாம் அடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது. நோயெல்லாம் இனிமேல் பதிங்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது, உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அட நோயே, நீ தான் உள்ள இருந்துக்கிட்டு இவ்வளவு ஆட்டம் போடுறியா, வெளியில வா, உன்னை இப்பவே விரட்டி விடுறேன், இப்படி உடனே மருத்துவரை பார்த்து அந்த நோயை விரட்டி அடிப்பீர்கள். உங்களுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இனிமே அறிவுபூர்வமாக செயல்படுத்தி அதில் வெற்றியை காண்பீர்கள். ஆனா எல்லா விஷயத்திலையும் அதிரடியை காட்டுவீங்க, அதுதான் இங்க முக்கியம். ஏன்னா இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிறது யாரு? உங்களுடைய அதிபதி. வெறித்தனமா செயல்பட போறீங்க. உங்க முன்னாடி இந்த தடை போட்டவங்க, துரோகம் பண்றவங்க, எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க, எப்படியாவது வீழ்ந்து போக மாட்டானான்னு நினைச்சவங்க, எப்படியாவது இந்த அவமானம் நிலைச்சு போய் இவன் தலை காட்டாமலே கடந்துட மாட்டானா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு பதிலடியை இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது. அதாவது முயற்சி நெருப்பா இருக்கும், குடும்பம் உங்க முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கும். உங்களது கணவனும் மனைவியும் இணைஞ்சு நான் இருக்கேன், யாம் இருக்க பயமேன் அப்படின்னு தோள் கொடுப்பாங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிர்ஷ்டம். ஏன்னா குடும்பத்தோட ஒட்டவே மாட்டீங்க. ஏன் ஒட்ட மாட்டீங்க? அநியாயம் பண்றவங்களா? அப்படி இல்லை, உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்க வேகத்துக்கும் உங்க கோபத்துக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கு, மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்கு, மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு, ஒரு கடமை இருக்கு. குடும்பத்துக்காகத்தான் நான் அப்படின்னு உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க உங்களது குடும்பத்தார்கள். அது கணவனாக, மனைவியாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், உறவினர்களாக இருந்தாலும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப பாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் தான். ஆனா கூட இருக்கிறவங்க, இந்த சமூகம் அல்லது நீதிக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை தான் நம்பி உங்களை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு துணையா நிற்பீங்க. குடும்பத்தை விட அரசியல், குடும்பத்தை விட ஊர் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். ஆனால் இங்கே என்னங்க நடக்கணும், நாங்கள் என்ன செய்யணும், குடும்பம் எங்களுக்கு வேணும், இந்த மாற்றம் எங்கே நடக்கணும்? இப்போதான் இந்த அறிவு புத்தி வேலை செய்ய போகுது. சுக்கிரனோடு புதன் பகவான் சேர்ந்திருக்கிறார். அதாவது கணவன் மனைவி ஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் சுக்கிரன், அவர் புதனோடு சேர்ந்திருக்கிறார், உங்களது அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அதனால உங்களை இனிமே புரிஞ்சுப்பாங்க, உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை தெரிஞ்சுப்பாங்க, உங்களுக்கு துணையா இருப்பாங்க. இதுவரைக்கும் எதிரியாக இருந்த
உங்களது அண்ணன் தம்பி கூட அண்ணன் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு, நாம தான் தெரியாம கோவப்பட்டோம், தம்பி பக்கம் ஒரு உண்மை இருக்கு, ச்சே நம்ம குடும்பத்துக்காக நம்ம கணவன் அல்லது மனைவி பேச்சை கேட்டு இந்த மாதிரி தம்பியை அவமானப்படுத்திட்டோமே, அக்காவை அவமானப்படுத்திட்டோமே, அண்ணனை அவமானப்படுத்திட்டோமே, தங்கச்சியை அவமானப்படுத்திட்டோமே, இப்படின்னு உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை, அந்த உண்மையை இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம். அதனால இப்ப நீங்க ஹீரோவா போறீங்க. இந்த படத்துல பல துரோகங்கள் நடக்கலாம், பல பிரச்சனைகள் நடக்கலாம், பல அதிரடி திருப்பங்கள் நடக்கலாம். ஆனா கடைசியில ஜெயிக்க போறது நம்ம ஹீரோ தான். என்னைக்குமே நீங்க ஒண்ணு மட்டும் மறந்துடக்கூடாதுங்க, ஒருத்தரை மட்டும் மறந்துடவே கூடாது. அவரை மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களை புதைத்து விடும். இங்க யாரை அடிச்சா வாழலாம் அப்படிங்கறதான் கணக்கு. நீங்க வேணா எல்லாரையும் நம்பலாம், எல்லாரும் நல்லவங்கன்னு நம்பலாம், ஆனா யார் அடிச்சா வாழலாம் அப்படிங்கிற இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. குறிப்பா யாரையும் நம்ப கூடாது. நம்பி அலட்சியமா இருந்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேரும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி, அந்தந்த நேரத்துக்கு ஏற்றது மாதிரி உங்களை பலிகடாவாக மாற்றுவார்கள். அப்ப இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிங்க. இது நமக்கான நேரம். உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லது என்ன பிரச்சனையில இப்ப இருக்கீங்களோ அதை பத்தின தேடல் இங்க ரொம்ப முக்கியம். அதை பத்தி நீங்க ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும். ஏன்னா புதன் அந்த புத்திக்கு அதிபதி உங்கள் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். இந்த நேரத்துல நிறைய உண்மைகளை உங்கள் புத்திக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு வரும். நிறைய மனிதர்களை புரிய வைக்கும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் சூழ்நிலை கைதி, யார் உண்மையானவர்கள், யார் துரோகிகள், அத்தனை பேரையும் உங்களால புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் இது. என்ன தெரியுமா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், தளராத மனம் 100% உண்டு. அதை மட்டும் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா இங்க ஜெயிக்கலாம். சரி, நான் ஒரு விஷயம் சொன்னல, மறந்துட்டேன். யாரை நம்புறது? எப்பொழுதுமே இவரை மட்டும் கைவிட்டுறாதீங்கன்னு சொன்னல. யாரு? முருகன். அந்த முருகப்பெருமானை மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க, வேலை போயிடுச்சு, தொழில பெரிய நஷ்டம், இனிமே வாழவே முடியாது, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ஒரு அசிரி மாதிரி ஏதாவது ஒன்று உணர்த்தும். அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வகையில என்னை வந்து பார், நான் இருக்க உனக்கு, ஒரு மணி நேரம் என் சன்னதிக்கு வா, முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, முடிஞ்சவங்க சாமிமலைக்கு போயிட்டு வாங்க, அப்படியே முடிஞ்சா திருத்தணி, திருப்பரங்குன்றம், இப்படி 6 படை வீடுகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்கு வருஷத்துல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க. இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கஷ்ட காலம் இருக்கும்போது போயிட்டு வாங்க. அப்படியே முடியலையா, உங்க வீட்டு பக்கத்துல ஊருக்கு கோவில் உண்டு, அங்க முருகன் இல்லாத கோவில் இருக்காது, போயிட்டு வாங்க. அப்படியே முடியல, என் கால் செயல்படல, என் கை செயல்படல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு வெளியிலே போக முடியல, ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் ஒரு முருகன் போட்டா இருக்குமா? வேண்டாம். ஒரு விளக்கு, தெய்வம் கூட, விளக்கு கூட இல்லாத வீடு இருக்காது. நான் அந்த நம்பிக்கையில சொல்றேன். கண்டிப்பா பெண்கள் இருப்பாங்க, வீட்டுக்கு வீடு, அவங்க ஒரு விளக்கு வச்சிருப்பாங்க, தீபம் வச்சிருப்பாங்க, அதுல ஒரு எண்ணெயை ஊத்தி அல்லது நெய்யை ஊத்தி, இங்க தரமான சுத்தமான எண்ணெய், நெய் ரொம்ப முக்கியம், அதை ஊத்தி தீபம் ஏத்துங்க. ஏன்னா சில பேர் வீட்டில் இன்னைக்கும் பூஜை அறை தனியா இருக்காது, சாமி போட்டாலும் வச்சிருக்க மாட்டாங்க அதிகம். முதல்ல கடவுளை நம்பியிருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்கள் வீட்டில் பூஜை அறை எங்கே இருக்குன்னே தெரியாது, கோவில் எங்கே இருக்குன்னு தெரியாது, எந்தெந்த கோவில் நம்ம போகணும் நம்ம ராசிக்குன்னு தெரியாது, தெரிஞ்சு இருக்க மாட்டீங்க. ஆனால் சில நேரத்தில் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குல்ல, இது கொண்டு போய் தானாக நம்மளை தள்ளிவிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய கடைசி காலகட்டத்தில் கடவுளையும் தெய்வங்களையும் நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த நேரத்தில் நம்பிட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டீங்க. வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான காலகட்டத்தில் தான், அதாவது எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தெய்வங்களை தேடக்கூடியவர்கள். அப்ப கண்டிப்பா பூஜை அறையில சாமி படம் இல்லைன்னா, முருகன் படம் இல்லைன்னா, அல்லது பூஜை அறையே இல்லைன்னா ஒரு இடத்துல தீபத்தை ஏற்றி வச்சுக்கிங்க. முடிஞ்சா சூடம், சாம்பிராணி, அகர்பத்தி, அதில் பஞ்சகாவியத்தில் உங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி தரமான பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கிங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஜெய்ஷான் குட் பேபி 9043688626. எல்லா விதமான பூஜை பொருட்களும் வச்சுருக்காங்க, தரமான பூஜை பொருட்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அவங்க கூட டைப் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உணவுப் பொருட்கள், குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தானியங்கள், இயற்கை முறையில் கிடைக்கிற தானியங்களை வச்சு கலப்படமே இல்லாமல், ப்ரெசர்வேட்டிவ் யூஸ் பண்ணாமல், மசாலா, பிக்கிள், அதுபோல் சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுடர், இப்படி பலவிதமான பொருட்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் பூஜை பொருட்கள் வாங்கிக்கிங்க. சரி, ஒரு தீபத்தை ஏற்றி உங்களுடைய முருகப்பெருமானின்
மந்திரம் ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ எப்படி சொல்லணும் தெரியுமா? அவசரப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. மனசை ஒருமுகப்படுத்தி 1 மணி நேரம் நம்ம முருகன்கிட்ட மன்றாடுவோம். பொறுமையாக சொல்லுங்க. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ கணக்கு இல்லை. உங்களுக்கு தேவைப்படுற அந்த பலனுக்கு ஏற்றது மாதிரி எனக்கு இவ்வளவு சொன்னால் போதும். எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் சொல்லியிருக்கேன், 27 முறை சொல்லுங்க, 54 முறை சொல்லுங்க, 108 முறை சொல்லுங்க அப்படின்ட்டு. இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களால் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படுற அளவு நீங்கள் நம்பிக்கை எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, இப்படி உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு நீங்கள் என்னென்னலாம் கேட்கணுமோ, என்னென்னலாம் சொல்லணுமோ அன்பால் பேசுங்க. முருகன் உங்கள் முன்னாடி இருக்கிறது மாதிரி நினச்சிக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே இன்னைக்கு முருகனை நம்புறவங்க அல்லது முருகனால் பலன் அடைஞ்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. நீங்களும் பேசுங்க, உங்களையும் கைவிட மாட்டார். என்ன முருகா இப்படி பண்ணிட்ட, நம்பி இருந்தீங்க அப்படின்னா உங்களைத்தானே நம்பினேன், நம்பலைன்னா என்னை மன்னிச்சிக்க முருகா, இது வரைக்கும் நான் நம்பாமல் விட்டுட்டேன், இனிமே நம்புகிறேன், என்னை கைவிட்டுறாத, எது நடந்தாலும் என்னை கைவிட்டுறாத, எனக்கு நேராக வந்து நீ பிரச்சனையை தீர்க்க வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த தன்னம்பிக்கை, தைரியம், தளராத மனதை எப்பொழுதுமே இருக்கிறது மாதிரி செஞ்சிரு, என் கூட நில்லு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை பேசி வேண்டிக்குங்க. அந்த முருகன் உங்களையும் கைவிட மாட்டார். எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுங்க, வாழ்க்கையில் இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் வருது அப்படின்னா அதெல்லாம் நம்மளால் தாங்க முடியும், அதை ஜெயிக்க முடியும், அது கூட போராடி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள், இந்த உலகம் நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்குது. அதனால் உங்களாலையும் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.